யோகிய வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? அந்த வேலையை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஊர்ல கல்யாணம் மாறுற சந்தனம் கதை. என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணம். நல்லது நடந்தா, அதாவது எதர்ச்சியா தமிழ்நாட்டில் நல்லது நடக்கிறது ரொம்ப ரேர்னு வச்சுங்களேன். அப்படி நீதிமன்றங்களால் இந்த பாமர மக்களுக்கு கிடைக்கும் ஒரு நீதி, கடைசி புகலிடம் வந்து நமக்கு அந்த நீதிமன்றம், கடைசியாக நான் நம்புற இடமே அந்த நீதிமன்றம் மட்டும்தான். அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இந்த திமுக எப்போதான் நிறுத்த போறாங்க எனக்கு சுத்தமாக புரியல. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான உண்மையான ரீசனே அதுதான். நேற்று வந்து தளபதியோட அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து கைதானவர்களுக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனைன்ற மாதிரி தீர்ப்பு வந்தது. வரவேற்கத்தக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. நியாயப்படி பார்த்தா தூக்கில் போட்டிருக்கணும். தூக்கில் போடுறதுன்றது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உயிர் போயிடும். ஆனால் தன் இளமை காலம் முழுவதும் அந்த சிறையில் அணுவாக ஒவ்வொரு நொடிகளும் நிமிஷமும் அனுபவிச்சு அந்த அரக்கர்கள், அந்த மிருகங்கள் சாக வேண்டும் என்பது ரொம்ப சரியான ஒரு தீர்ப்பாக பார்க்குறேன். அதுவும் சாகும் வரை ஆயுள் தண்டனை சொன்னது ரொம்ப சிறப்பு. நீங்கள் மேல்முறையீடுக்கு போனாலும் இதுதாண்டா உங்களுக்கு கதின்ற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அழகான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பங்கள் வந்து ஓரளவுக்கு அவங்க மனசுக்கு வர ஆறுதல் கிடைச்சிருக்கும். அவர் 6ஆம் வடுதான் இருந்தாலும் அந்த மிருகங்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் சைட்லேருந்து யோசிக்கும் போது ஓரளவுக்கு அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கும். நீ இந்த மாதிரி வந்து எவனுக்குமே நடக்கக்கூடாது. எவ்வளோ லேட்டாக வந்து அப்புறம் என்ன பிரயோஜனம்? இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தனுக்கு நீதி கிடைக்கணும். அது லேட்டாக கிடைக்கிறது வந்து அது நீதியே கிடையாது நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. பட் லேட்டாக வந்தாலும் கரெக்டான ஒரு விதத்தில் அந்த தீர்ப்பு வந்தது வரவேற்கத்தக்கது. நேற்று சோசியல் மீடியா முழுக்க தளபதியோட அறிக்கையை வைத்து அதிமுகவின் பேரை சொல்லறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா, அதிமுகவின் பேர் இல்லையான்னு தளபதியோட அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா இல்லையா? எவ்வளவு பக்குவமா மெச்சூரிட்டியா அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வழக்கில் கூட திமுக அரசுன்னு எந்த இடத்துலையுமே அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா முதல்ல இந்த பிராண்டிங் பண்ற வேலையை வந்து நிறுத்துங்கடா. இஷ்யூவை பாருங்கடா. ஃபர்ஸ்ட் அந்த பாதிக்கப்பட்டோட பெண்ணை பாருங்கடா. பாதிக்கப்பட்டோட பெண்ணினும் இடத்துல இருந்து யோசிங்கடா. அதை விட்டுட்டு பண்ணவன் திமுக காரன், பண்ணவன் அதிமுக காரன், பண்ணவன் காங்கிரஸ்காரன் சொல்லி இன்னொருத்தர் தலையில கை வைக்கிற இந்த கேவலமான கலாச்சாரத்தை எப்போதுதான் விட போகுது இந்த கேடுகெட்ட அரசியல் கட்சிகள்? 2 கட்சியுமே சொல்றேன், திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி. இவங்க என்ன சொல்றாங்க? பாலியல் வழக்கில் வந்து அந்த பொள்ளாச்சிக்கு நாங்க தான் நீதி வாங்கி கொடுத்தோன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கேஸை நாங்க வந்து சிபிஐக்கு மாத்தணும், சிபிஐக்கு வந்து பரிந்துரை பண்ணோம், அதனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு, எங்கள் கட்சியை சார்ந்தவர்களே வந்து தண்டனை வந்திருக்கு, இதை நீங்க இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருப்பீங்க. அண்ணா பாலியல் வழக்கில் வந்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் மாட்டினவன் வந்து இன்னைக்கு அவனோட நிலைமை என்ன, அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, சிபிஐக்கு மாற்றத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேக்குறீங்க. அதிமுக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் பண்ணல? நீங்க ஏன் பயப்படுறீங்க? கேட்டா உங்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகின்றதுனால காப்பாற்ற நினைக்கிறீங்களான்னு மக்கள் கிட்ட இந்த சந்தேகம் வருமா வராதா? மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்க கூடாதுன்றதுக்காக தான் தளபதி வந்து மாற்று அரசியல் சொல்லி களத்துக்கு வந்திருக்காரு. இவன் அந்த கட்சிக்காரன், இவன் அந்த கட்சிக்காரன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டவன் திமுக காரனும் இருக்கான் ஒருத்தன், அந்த 8 பேர்ல அண்ணா திமுக காரனும் இருக்கான், காங்கிரஸ் காரனும் இருக்கான். கட்சிகளுக்குள்ள சுருக்க விரும்பல, அவங்கள ஒரு கட்சிக்குள்ள வைக்கல, அதுவார்கள் மிருகங்கள்னு கிளைம் பண்றாங்க. இதுல இந்த கட்சியை கொண்டு வந்து பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவன் இந்த கட்சிக்காரன்றதுனால இவனை நாங்க கரிசனம் காட்டுறோம், காப்பாற்ற பார்க்கறோம்ல. தப்பு பண்ண எவனா இருந்தாலும் தூக்கில போடுறான் அவனை. அதை விட்டுட்டு இவங்க இந்த கட்சி நாடகங்கள் நடத்துறது வந்து கேவலமான ஒரு விஷயம். அந்த செயலை நம் தளபதி அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார். திமுக காரன் தப்பு பண்ணான்னு சொல்ல, பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றாரு நம்ம தளபதி. தப்பு பண்ணவன் வந்து உன் கட்சிக்கார திருத்துன்னு சொல்லல, கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அது இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குதே. என்னைக்கு அவர்களுக்கான நீங்க ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த போறீங்க? பெண்களுக்கு இலவசமா 1000 ரூபாய் கொடுத்தாலோ இலவசமா பஸ் கொடுக்கறது முக்கியம் கிடையாது. ஒரு பெண் சுதந்திரமா போயிட்டு வீட்டுக்கு திரும்பறதுக்கு பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியலையே. ஆளும் அரசை பார்த்தாங்க கேள்வி கேட்க முடியும். இதுல வந்து நீ அண்ணா திமுக காரன் ஒரு கட்சி பேதங்களை உள்ள கொண்டு வந்து நுழைக்க முடியுமா? அது ஒரு கேவலமான அரசியலாக மாறிவிடாதா? அதை தான் நம்ம தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். நாம எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார்னு பெண்கள் பாதுகாப்பாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வருது, குடி போதையில ஒரு பெண் கிட்ட வந்து தகாத முறையில் வந்து ஒருத்தன் நடந்துகிட்டு இருக்கான். கேட்டா குடி போதையில் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றான். அந்த தைரியம் எங்க இருந்து வருது? புரியுதுங்களா? சரி, இவங்க திமுக காரன் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களே, நாங்க வந்து எங்களால தான் ஜெயிச்சோன்னு சொல்லி. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால வந்து பத்திரிகையாளர் மணியன் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருப்பாரு.
இந்த செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஜூனியர் விகடன்லையும் அந்த நியூஸ் வந்திருக்கு. அண்ணா நகர்ல வந்து ஒரு 10 வயது சிறுமிக்கு வந்து அந்த லோக்கல்ல இருக்க ஒரு ரவுடி ஒரு தாதா பாலியல் வன்புணர்வு பண்றான். அதை எதிர்த்து அந்த கூலி தொழிலாளி, அந்த குழந்தையோட பெற்றோர்கள் கூலி தொழிலாளி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை வந்து நிர்வாணமாக்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களே வந்து துன்புறுத்தி இருக்காங்க. அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் என்னது இது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையை நான் நினைக்கிறேன், அங்க கொண்டு போனப்போ அந்த குழந்தையோட உடலை பார்த்துட்டு அந்த மருத்துவர் பயந்து போயிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போறாரு. கோர்ட்ல வந்து விசாரிக்கிறாங்க, இவங்க மேல எங்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லி. நீங்க நியாயமான ஏங்க பெண்கள் சின்ன குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இவங்க அந்த அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? தமிழ்நாடு அரசு சார்பா 50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை ஹையர் பண்ணி இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இவங்க போயிட்டு அப்பீல் ஆயிருக்காங்க. மக்களுக்கான அரசு தானே, இந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. நீங்க நம்ம யோகிய மாதிரி பேசுறீங்க. நீங்க தைரியம் தான் இந்த கேஸ் இந்த அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளிக்கு வந்து நீங்க இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துங்க, இதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லுங்க. அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் எப்படி வந்தது? அண்ணா திமுக இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து பெண்களோட முகவரி, பேரு, போன் நம்பரு, வீடியோ எல்லாம் வந்து ஜியோல லீக் ஆயிடுச்சு. ஒரு பெண்ணோட பேர் எப்படி அவங்க வெளியிடலாம், பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேர் எப்படி வெளியிடலாம், ஒரு முகவரி எப்படி நீங்க வெளியிடலாம் சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? அண்ணா பாலியல் பல்கலைக்கழக விஷயத்துல வந்து ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்ல? ஏங்க அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா? இதை தலைங்க திரும்ப திரும்ப தளபதி சொல்லிக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். உங்களை இனி தமிழ்நாட்டு மக்கள் நம்ப போறது கிடையாது. மாத்தி மாத்தி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு மக்கள் நாசமா போனதுதான் மிச்சம். இன்ற 3ஆம் தர அரசியலை ஒழித்தது மக்களாட்சி வரன்றதுக்காக தான் தளபதி இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தி ஆகணும். கடந்த 60 வருடமாக மாத்தி மாத்தி கொள்ளடிச்சது போதும். இந்த பாசிச கும்பல் கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தி அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. இவங்க வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேவலமான ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை பார்த்துக்கிட்டு வந்து தளபதியை பார்த்து அதிமுக பேரை சொல்ல பயம் இல்லையான்னு. அதிமுக ஒரு செத்த பாம்பு. 10 தோல்வி எடப்பாடி, 11 தேர்தலில் தோத்து போன எடப்பாடி வந்து சவுக்கு சக்கரை வச்சு பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களை பார்த்து வந்து என்ன சொல்றீங்க? பேர் சொல்ல பயம் இல்லையா? பேர் சொல்ல இப்படிதான் சொன்னீங்க. திமுக சொல்ல மாட்டீங்களா? திமுக சொல்ல மாட்டீங்க. முத்துவேல் கருணாநிதினு சொல்லி அடிச்சாரு. தூக்கம் வந்தது அவங்களுக்கு? நேத்து வந்தவங்களாம் வந்து சிஎம் ஆக ஆசைப்படுறாங்கன்னு மேடைக்கு மேடை முதலமைச்சர். ஐயோ சாமி, ஏதாச்சும் ஒண்ணு நல்லது நடந்துடக்கூடாது இவங்களுக்கு. எங்களால தான் சொல்லி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. இந்த கேவலமான அரசியல் இனி தமிழ்நாட்டில இருந்து ஒழியணும். நல்லது நடந்தா நல்லது நடந்ததுன்னு சொல்லுங்க. மக்களுக்கான ஆட்சியை எப்போதான் செய்ய போறீங்க? சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 4 வருடங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்களில் வரக்கூடிய நிலுவையில் உள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் நீதி வாங்கி கொடுத்துட்டு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டு, அந்த அந்த அக்கிஸ்டுகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிங்க. நான் பாராட்டுறேன். அடடா, திமுக ஒரு நல்ல அரசு. அவங்க பாருங்க யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கல, எல்லா கேஸையும் விரைவா முடிச்சிட்டாங்க, எல்லா பெண்களுக்கும் வந்து நீதி கிடைச்சிருச்சு, அண்ணா பாலியல் பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு, இந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு, தண்டனை வழங்கப்பட்டது சொல்லி இந்த 6 மாசத்துல நீங்க முடிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து இந்த மக்களுக்கான அரசு தான் நீங்க நடத்துறீங்க. 2.0 திராவிட மாடல் 2.0 சொல்லி எந்திரன் மாதிரிலாம் பேசுறீங்கல்ல, இந்த நீதி உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? தினம் தினம் பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஒரு 13 வயசு பொண்ணை வந்து 4-5 பொறுக்கி பசங்க கூட்டு பாலியல் பண்றாங்க. காவல்துறை கைது பண்ணி கூட்டிட்டு போது சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அவன் எங்கிருந்து வருது இந்த தைரியம்? எங்கிருந்து வருது? கூட்டு பாலியல் பண்ண அந்த வேணாம், நமக்கு அதை ரொம்ப டீசெண்டா பேசணும்னு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே போறாங்க, அசால்ட்டா ஜாலியா போறாங்க. ஏதோ வந்து கல்யாண புதுமண தம்பதியர்கள் கொடைக்கானலுக்கு பிக்னிக்கு போற மாதிரி, ஹனிமூனுக்கு போற மாதிரி போறாங்க. அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லைங்க. இந்த தப்பு பண்ண நாளைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், இந்த சொசைட்டி நம்மள எப்படி பார்க்கற ஒரு சின்ன அச்சம் கூட இல்லாம ஜாலியா போறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதெல்லாம் முதலமைச்சர் பார்த்துட்டு அமைதியா இருக்காரா? அவருக்கு விஜய் என்ன பண்றாரு, விஜய் என்ன ட்ரெஸ் போடுறாருன்னு பாக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வேற என்ன நேரம் இருக்கு? இங்க மக்கள் படுற பிரச்சனை அவருக்கு பார்க்க எங்க நேரம் இருக்கு? ஐயா ஐயா, நாங்களும் உங்களுக்கு தாங்க ஐயா ஓட்டு போட்டோம் போன தேர்தலில். நீங்க நல்லது பண்ணீங்க நம்பி தானங்க ஐயா நானும் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் படுற அவதியெல்லாம் பார்க்க முடியல. தயவு செய்து இந்த 6 மாசமாச்சும் கண்ணை திறந்து பாருங்க ஐயா. இந்த மக்கள் படுற அவதியெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி சரி பண்ணுங்க ஐயா இந்த தமிழ்நாட்டை. இல்லைன்னா விட்டுடுங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. 26ல்
நாங்கள் பார்த்துக்கிறோம். சட்டங்களை கடுமையாக்க உங்களால் முடியுமா? இதெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஸ்டிக்கர் ஒட்டிங்க, எங்களால் தான் எங்களால் தான் எங்களால் தான். ஐயோ, அசிங்கமாக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன். பிணத்தை வச்சு அரசியல், ஆபாசத்தை வச்சு அரசியல், அசிங்கத்தை வச்சு அரசியல், பாதிக்கப்பட்டவர்களை வச்சு அரசியல். இங்கே எந்த பிரச்சனைக்கு நீதி கிடைச்சிருக்கு? வேங்கவயல் இஷ்யூவாக இருக்கட்டும், தலித் மக்கள் தினம் தினம் அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள், ஜாக்டோஜியோ அமைப்பு, ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் சொல்லி அங்கங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை, மக்கள்கிட்ட போய் கேட்குறோம், என்னங்க 1000 ரூபாய் தராருங்க முதலமைச்சர்னு, இலவசமாக பஸ்ஸு கொடுக்குறாருங்க, ஏங்க எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க, நாங்கள் ஏசி பஸ்ஸில் போவோங்க, நீங்கள் என்னங்க எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதுன்னு பெண்கள் கொதிச்சு போயிருக்காங்க. என்ன விலை விற்குதுங்க? விலைவாசி எங்கே போயிட்டு இருக்குங்க? விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. இது என்னங்க அரசு? கேஸுக்கு மானியம் தரோம் நீங்க, பெட்ரோலுக்கு பண்ற நீங்க, எவ்வளவு வாக்குறுதிகள், எவ்வளவு பொய்கள், நீட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எவ்வளவு வாக்குறுதிகள், இது வரைக்கும் என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்க? இதெல்லாம் பார்க்காம தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? இதற்கெல்லாம் 2026 உங்களுக்கு பாடம் இந்த மக்கள் புகட்டுவார்கள். நிச்சயமா இதுக்கான பாடம் உங்களுக்கு மக்கள் புகட்டுவாங்க. அருவருப்பா இருக்கு. இவங்க நடுநிலையா ஒருத்தர் இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் சாராம இஷ்யூ பேஸ்டா ஒருத்தர் பேசுறாரு. அதை வரவேற்காம திமுக அண்ணா திமுக பேரை போடுறதுக்கு தைரியம் இல்லையான்னு இந்த திமுக ஆபாச கும்பல் பேச ஆரம்பிச்சிருக்குன்னா இவங்களோட கேவலமான மனநிலை பார்த்துங்க. எந்த பிரச்சனைங்க? நானும் இந்த 10 வருஷமா பார்த்துட்டேங்க. நீ யோகியமா? நீ மட்டும் யோகியமா? ஐயோ, இந்த யூடியூப்ல இருக்கான் பாருங்க இந்த முட்டை போண்டா பசங்க, ஐயோ இவங்களுக்கும் எலும்பு போட்டு வாழ வச்சிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாலும் அவதூறு. திமுக யார் தெரியுமா, அண்ணா திமுக இருக்க யோகியமானு மாத்தி மாத்தி மக்கள் அப்படியே அப்படியே அவங்க மூளைகளை அப்படியே மழுங்கடித்து விட்டு சூப்பரா அரசியல் பண்றாங்க. கை காட்டிடுறது, இப்படி கை காட்டிடுறது, ஏய் நீ இல்ல இப்படி இப்படி இப்படி, அது ஸ்பைடர்மேன் இமேஜ் ஒன்று வரும், இப்படி இப்படி இப்படின்னு கை காட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி இவனை நோக்கி ஒரு விமர்சனம் வந்தா அவன் அப்படி கை காட்டுறான், அவனை நோக்கி விமர்சனம் வந்தா இப்படி கை காட்டுறான். இந்த 2 பேருமே நமக்கு ஒழிக்கணும். இந்த 2 பேருமே ஒழிச்சிட்டு தலைவனா அந்த அதிகாரத்தில் அமர வைக்கணும். அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்குதுன்றத பாருங்க. இவர்கள் செய்யும் என்ற 3ஆம் தர அரசியலுக்கு நம் விலை போகக்கூடாது. மக்கள்கிட்ட இந்த உண்மையை எடுத்துரைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. இவர்கள் செய்கிற இந்த வேலைகளை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு மகத்தான வேலை கடமை நம்மளோடது. மக்களே, விழிப்பாக இருங்கள், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.